வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். நம்ம வந்து பிஜிடிஆர்பி சைக்காலஜி ஃபஸ்ட் யூனிட் கல்வி உளவியலின் தன்மையும் வரம்பும் அதான் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உளவியல் முறைகள். உளவியல் முறைகளில் ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா அகநோக்கு முறை. அகநோக்கு முறை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வில்லியம் வூண்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவர் தனது அனுபவங்களை வந்து தானே உள்நோக்கி பார்த்து விவரித்தல், அதுதான் வந்து என்ன அப்படின்னா அகநோக்கு முறை. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மன செயல்பாடுகள் பற்றி அறியவும் விதிகளை உருவாக்கவும் அகநோக்கு முறை தான் வந்து என்ன அப்படின்னா சிறந்தது. இது வந்து ஒரு பண்டைய முறை. இதில் வந்து ஆய்வுக்களம் எது அப்படின்னா மனமே இதில் ஆய்வுக்களம். இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம், அதனால தான் வந்து பாயிண்டாக சொல்கிறேன். இது வந்து அகநோக்கு முறையில் உள்ள பாயிண்ட்டு. இதை யார் உருவாக்குனா அப்படின்னா வில்லியம் வூண்ட் தான் வந்து அகநோக்கு முறை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து உற்றுநோக்கல் முறை. இது வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் நம்ம வந்து கிளாஸஸில் வந்து உற்றுநோக்கல் முறை தான் வந்து பின்பற்றுவோம். பிறரது நடத்தையை கூர்ந்து கவனித்தல், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கவனிக்கிறோம் இல்லையா, அப்சர்வேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பிறரது நடத்தையை கூர்ந்து கவனித்தல் உற்றுநோக்கல் முறை. உற்றுநோக்கல் முறையில் வந்து 4 வித செயல்களாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா புலன்காட்சி, அதாவது நடத்தையை வந்து உணர்தல், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நிலை. இரண்டாவது நிலை வந்து என்ன அப்படின்னா நடத்தையை வந்து குறித்து கொள்ளுதல், அது புறவயத்தன்மையோடு இருப்பதற்கு குறியீடு பட்டியலை பயன்படுத்தலாம். செக்லிஸ்ட்னு ஒன்று நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து எழுதி அதில் வந்து டிக் பண்ணிக்கலாம். நடத்தையை வந்து குறித்து கொள்ளுதல். நெக்ஸ்ட்டு 3வது நிலை என்ன அப்படின்னா சேகரிக்கப்பட்ட நடத்தை கூறு விவரங்களை பகுத்து ஆராய்தல், அந்த விவரங்களை வச்சு நம்ம வந்து அதை வந்து பகுத்து ஆராய்தல். 4th ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா பொது உண்மைகளை பெறுதல். இந்த 4 ஸ்டேஜஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா உற்றுநோக்கல் முறையில். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வாழ்க்கை துணுக்கு முறை. வாழ்க்கை துணுக்கு முறையில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து உற்றுநோக்கல் முறையோட தொடர்பு கொண்டது தான். வாழ்க்கை நிகழ்ச்சிகளை வந்து என்ன அப்படின்னா தொகுத்து வைக்கிறது, அதான் வந்து வாழ்க்கை துணுக்கு முறை. நெக்ஸ்ட்டு வந்து கள ஆய்வு முறை. இயற்கையான சூழ்நிலையில் போய் ஆராய்ச்சி செய்கிறது, அதான் வந்து கள ஆய்வு முறை. இதில் வந்து வினா வரிசை, தர அளவுகோல், குறியீடு பட்டியல் போன்ற இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறது தான் வந்து என்ன அப்படின்னா கள ஆய்வு முறை. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னா பரிசோதனை முறை. பரிசோதனை முறையில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல், இதுதான் வந்து பரிசோதனை முறை. இதில் முடிவுகள் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், முடிவுகள் வந்து நம்பகமானதாக இருக்கும், அது மாதிரி அக்யூரசி லெவலும் அதிகமாக இருக்கும். துல்லியமான முறை வந்து எது அப்படின்னா பரிசோதனை முறை தான். ஓகேவா? ஸோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே முக்கியம், இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வளர்ச்சி முறை. வளர்ச்சி முறையில் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நீளாய்வு முறை, இன்னொரு வந்து குறுக்காய்வு முறை. நீளாய்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே வளர்ச்சி படிநிலையில் உள்ள பல குழந்தைகள் வந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹார்வர்ட் வளர்ச்சி ஆராய்ச்சி 3500 குழந்தைகள் 12 ஆண்டுகள் வந்து உற்று நோக்கியிருக்காங்க. பியாஜேயின் ஆராய்ச்சி இது வந்து என்ன அப்படின்னா வளர்ச்சி முறையில் உள்ள நீளாய்வு முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு குறுக்காய்வு அப்படின்னா என்ன அப்படின்னா பல வளர்ச்சி நிலைகளில் உள்ளது நடத்தையை கவனித்து உற்று நோக்குதல். குழந்தைகளோடு விளையாட்டு பற்றிய ஆய்வு நடத்தியவர்கள் யார் அப்படின்னா ஷெர்லி யான் ஆல்ஸ்டன். ஸோ நான் எல்லாத்தையுமே சொல்லலை, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஒன்றுத்துலேயும் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க. வளர்ச்சி முறையில் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, நீளாய்வு குறுக்காய்வு. நீளாய்வுங்கிறது என்ன அப்படின்னா ஒரே வளர்ச்சி படிநிலையில் உள்ள பல குழந்தைகளை வந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குறது. அதே குறுக்காய்வுங்கிறது பல வளர்ச்சி நிலைகளில் உள்ளது நடத்தையை கவனித்து ஒப்பு நோக்குறது, அவங்கள வந்து ஒப்பீட் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது, அதுதான் வந்து என்ன அப்படின்னா குறுக்காய்வு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா தனியால் ஆய்வு முறை. தனியால் ஆய்வு முறை அப்படிங்கிறது தனிநபர் ஒருவரை ஆய்வு செய்வது அறிவியல் முறைப்படி. தனியால் ஆய்வு முறைக்கு என்னென்ன மற்ற பெயர்கள்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா மருத்துவ முறை அப்படின்னு சொல்லலாம், தனிநபர் ஆய்வு, தனியலகு ஆய்வு முறை, நீள்திரள் பதிவேட்டு முறை, அதாவது நீண்ட திரள் பதிவேட்டு முறை. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா தனியால் ஆய்வு முறையோட வேறு பெயர்கள். இதெல்லாம் இதில் வந்து மொத்தம் எத்தனை படிநிலைகள் இருக்குது அப்படின்னா 5 படிநிலைகள் இருக்குது தனியால் ஆய்வு முறையில். இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வினா வரிசை முறை. வினா வரிசை முறை வந்து யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் கால்டன் அப்படிங்கிறவர் தான் வந்து வினா வரிசை முறையை வந்து அறிமுகப்படுத்தினார். இந்த முறையை வந்து எந்தெந்த சந்தர்ப்பங்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா
குறுகிய காலத்துக்குள் பல வினாக்களுக்கு வினைப்பெற வேண்டிய நிலைமை இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து வினாவரிசை முறையை வந்து பயன்படுத்தலாம். ஸோ வாக்கெடுப்புலலாம் வந்து என்ன அப்படின்னா இது மாதிரி வினாவரிசை முறை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆராய்ச்சிக்கு உதவக்கூடியவர்களே நேரடியாக நம்மளால் வந்து என்ன அணுக இயலாத நிலைமை இருக்கும்போது நம்ம வந்து என்ன வினாவரிசை முறையை வந்து பயன்படுத்தலாம். உடனடியாக கிடைக்காத அல்லது நமது தேவைக்கேற்ப தொகுக்கப்படாத விவரங்களை தேடி பெற வேண்டிய நிலைமை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த வினாவரிசை முறையை வந்து யூஸ் பண்ணலாம். தனிப்பட்டோரோடு நெருங்கிய தொடர்பற்ற பொதுப்படையான விவரங்கள் தேவைப்படும் நிலைமை. நெக்ஸ்ட்டு தனி மனிதர்களை ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட வேண்டிய நிலைமை, குழுக்களை ஒப்பிட்டு முடிவெடுக்க வேண்டிய நிலைமை. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம என்ன படுத்துகிறோம் அப்படின்னா வினாவரிசை முறையை வந்து பயன்படுத்தி அதோட ரிசல்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த வாக்கெடுப்புலலாம் வந்து என்ன அப்படின்னா வினாவரிசை முறையோட ஒரு வகை தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேற்றுமை முறை. வேற்றுமை முறையில் வந்து எதை வந்து ஒப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆராயப்படும் ஒரு பிரச்சனையில் வந்து இயற்கையாகவே வந்து இரு மாறுபட்ட அல்லது வேறுபட்ட நிலைகளை வந்து ஒப்பிட்டு நம்ம முடிவெடுக்கிறது. அதாவது குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து அவங்களோட வளர்ச்சி நிலைகளை வந்து ஒப்பிட்டு பார்க்குறது. இந்த குழந்தை வந்து இந்த ஸ்டேஜில் இப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு குழந்தை இதே ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒப்பிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா? அது வந்து என்ன அப்படின்னா வேற்றுமை முறைக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம எத்தனை முறைகள் பார்த்துருக்கோம் அப்படின்னா 9 உளவியல் முறைகள் பார்த்துருக்கோம். அகநோக்கு முறை, உற்றுநோக்கல் முறை, வாழ்க்கை துணுக்கு முறை, கள ஆய்வு முறை, பரிசோதனை முறை, வளர்ச்சி முறை, தனியால் ஆய்வு முறை, வினாவரிசை முறை, வேற்றுமை முறை. ஸோ மொத்தமாக 9 உளவியல் முறைகள் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா உளவியலின் பிரிவுகள். உளவியல் பிரிவுகள் வந்து நிறைய இருக்குது. பட் இங்கே வந்து 7 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பொது உளவியல், நெக்ஸ்ட்டு வந்து குழந்தை உளவியல், நெறிபிறல் உளவியல், உடற்கூறு உளவியல், ஒப்பீட்டு உளவியல், சமூக உளவியல், நடைமுறை உளவியல். இதுதான் வந்து உங்களுக்கு இப்போ புக்கில் கொடுத்துருக்குது. அது இல்லாமல் என்னென்ன உளவியல்லாம் இருக்குது அப்படின்னா மருத்துவ உளவியல், குற்றவியல் உளவியல், தொழில்துறை உளவியல் இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2ஆம் உலகப்போருக்கு அப்புறமா வந்து சில உளவியல் ஆராய்ச்சியின் விளைவாக என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா மனித பொறியியல் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து தோன்றுனுச்சு. உளவியல் ஆராய்ச்சி வந்து மேற்கொண்டதன் விளைவாக 2ஆம் உலகப்போருக்கு அப்புறமா ஏற்பட்ட உளவியல் ஆராய்ச்சியின் விளைவாக வந்து என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா மனித பொறியியல் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து உளவியல் பிரிவில் தோன்றுனுச்சு. நம்ம ஜென்ரலாக வந்து கல்வி உளவியல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கற்றல் கற்பித்தல் இந்த செயல்பாட்டினை வந்து உளவியல் ரீதியாக ஆராய்ந்து மாணவர்களது கற்றலை மேம்படுத்த உதவும் வழிமுறைகளை கண்டறியும் ஒரு உளவியல் பிரிவு தான் வந்து என்ன அப்படின்னா கல்வி உளவியல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம உளவியல் முறைகளும் உளவியல் பிரிவுகளும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பரிசோதனை முறையில் வந்து ஒரு முக்கியமான கொஷின் இருக்குது. ஸோ பரிசோதனை முறையில் வந்து 1879 முதல்ல ஜெர்மனியின் லீப்சிக் நகரில் உளவியல் ஆய்வுக்கூடத்தை வந்து யார் நிறுவனா அப்படின்னா வில்லியம் வூண்ட். ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுலேருந்து கொஷின்ஸ் வரலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு இதுக்கு ரிலேட்டடாக உள்ள கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ.